சாலை ஓரத்தில் ஒரு நாள் ஒரு வயதானவர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு சிறுநீர் கழிக்கணும் போல் ஒரு உணர்வு வந்திருக்கு. உடனே அவர் பக்கத்தில் பார்த்துருக்காரு. அந்த இடத்துல புல்தரை நிறைந்த இடமாக, செடி கொடிகள் நிறைந்த இடமாக இருந்தது. ஆகவே அதில் அவர் இறங்கி அந்த ரோட்டை விட்டு இறங்கி சிறுநீர் கழிக்க போனார். ஆனால் காலை வைத்து இறங்கின பிறகு தான் தெரியுது அது ஒரு சகதி நிறைந்த இடம். இடுப்பளவு அவர் இறங்கிட்டார். இப்போது செய்வது அறியாமல் சுற்றி பார்க்குறார், யாராவது வருவார்களான்னு. தூரத்தில் வருகிற ஆட்களை பார்த்து, வாங்க என்னை காப்பாற்றுங்க, என்னை தூக்கி விடுங்கன்னு 2 கைகளை தூக்கி கத்தி இருக்கிறார். உடனே அவர்கள் ஓடி வந்து உதவி செய்து மேலே ஏற்றி விட்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு தூரத்தில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய கஷ்டங்களை தீர்த்துக்கிறதுக்கோ, இச்சைகளை நிறைவேற்றி கொள்வதற்கோ, விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கோ, தேவைகளை சந்திப்பதற்கோ ஏதோ ஒரு காரியத்தை தவறு நம்ம செய்கிறோம். அதை செய்துட்டா, அதோ அங்கே நல்லா இருக்கே, அதை அங்கே போனால், அதை செய்தா, இதை எடுத்துக்கொண்டா, இவளோட வாழ்ந்தா அப்படின்னு சொல்லி போய் நிறைய பேர் பாவங்களில் போய் சிக்கிக்கிறோம். ஆனால் அது சகதி, அது சாபம், அது பாவம் தெரியும் பொழுது, அதை விட்டு வெளியே விரும்பும் பொழுது அது நம்ம விடாது. நம்முடைய முயற்சினால் அதிலேருந்து வெளியே வரவே முடியாது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய உதவி இல்லாமல் அந்த பாவத்திலேருந்து நாம் வெளியே வர முடியாது. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, பாவத்தில் விழுந்துட்டிங்களா? விழுந்ததுக்கான காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. பாவத்தில் விழுந்ததுக்கு காரணம் தேவை கிடையாது. ஆனால் பாவம் செய்கிறது தான் குற்றம். பாவத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, விடுதலையாக்கப்படுவீங்க. ஆகவே பாவத்திலேருந்து வெளியே வருவது எப்படின்னு யோசனை பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்கள் அடிமை சங்கிலிகளை உடைத்தெறிவார். நீங்கள் விடுதலை ஆவீருங்க. கட்டாயம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும். ஆகவே பிரியமானவர்களை முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்கன்னு கூப்பிடுங்களேன். அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்டிப்பாக அவர் தூக்கி விட்டுருவார். யாரையுமே அவர் தட்டி விட மாட்டார். நீ சகதியில் இருக்க, நீ அசிங்கத்தில் இருக்கன்னு சொல்லவே மாட்டார். நிச்சயமாக அவர் கை கொடுத்து உங்களை தூக்கி மேலே ஏற்றி விடுவார். நீங்கள் அதன் பிறகு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நல் வாழ்க்கையை வாழ்வீர்கள். பாவம் செய்கிற பொழுது முதலாவது போவது என்ன தெரியுமா? பாவம் செய்கிறவன் முதலாவது சமுதாயத்தில், குடும்பத்தில் மதிப்பை இழப்பான். 2வது ஆசீர்வாதத்தை இழப்பான். 3வது சாபத்தை பெற்றுக்கொள்ளுவான். அது மட்டும் இல்லைங்க, அவன் சந்ததிக்கே அந்த சாபம் பின்தொடர்ந்து வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடுங்க. நீங்கள் விரும்பினா உங்களுக்கு விடுதலை உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.